வணக்கம் எவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்கில் மீண்டும் ரிலீஸ். சிறப்பு பார்வை. பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். சித்திரச் சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரினிலே, சித்திரச் சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரினிலே, முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சோரிந்தனரோ உங்கள் வேரினிலே, உங்கள் வேரினிலே. வணக்கம் எவர்ஸ். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்கில் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். திரையுலக வேந்தர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அசோக் பிரதர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான திரைப்படம் நான் ஏன் பிறந்தேன். நான் ஏன் பிறந்தேன் திரைப்படம் வெளியான ஆண்டு ஜூன் 9, 1972 திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படம் நான் ஏன் பிறந்தேன் திரைப்படம். நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்தின் நீளம் 4295 மீட்டர். நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்தின் வெள்ளித்திரையின் ஓட்டம் 2 மணி நேரம் 20 நிமிடங்கள். நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் 8 பாடல்கள். அசோக் பிரதர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர், எம்.என். நம்பியார், தேங்காய் சீனிவாசன், நாகேஷ், வி. கோபாலகிருஷ்ணன், மேஜர் சுந்தரராஜன், வீரராகவன், ஐசரிவேலன், மாஸ்டர் ரமேஷ், மாஸ்டர் பிரேம்குமார், மாஸ்டர் விஸ்வேஸ்வரன் மற்றும் பலர். நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகைகள் புன்னகை அரசி கே.ஆர். விஜயா, காஞ்சனா, ஜி. சகுந்தலா, எஸ்.என். லட்சுமி, பேபி இந்திரா, பேபி சுமதி, பார்வதி, ஆலம், பத்மணி சக்கரவர்த்தி குட்டி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்தில். அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். அசோக் பிரதர்ஸ் தயாரிப்பில் உருவான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 119வது திரைப்படமான நான் ஏன் பிறந்தேன் திரைப்படம் 1972 திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு திரையரங்கில் மீண்டும் மீண்டும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த மாபெரும் வெற்றி திரைப்படங்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நான் ஏன் பிறந்தேன் திரைப்படம். அசோக் பிரதர்ஸ் தயாரிப்பில் உருவான நான் ஏன் பிறந்தேன் திரைப்படம் ஜனவரி 24 வெள்ளிக்கிழமை முதல் தினசரி 3 காட்சிகள் தூத்துக்குடி சத்யா திரையரங்கில் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நான் ஏன் பிறந்தேன் திரைப்படம். அசோக் பிரதர்ஸ் தயாரிப்பில் உருவான நான் ஏன் பிறந்தேன் திரைப்படம் 1972 முதற்கொண்டு இதுநாள் வரையிலும் திரையிட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து திரையரங்கு உரிமையாளருக்கும் ஜனவரி 24 வெள்ளிக்கிழமை முதல் தினசரி 3 காட்சிகள் திரையிட்டு இருக்கும் தூத்துக்குடி சத்யா திரையரங்கு உரிமையாளருக்கும் தூத்துக்குடி சத்யா திரையரங்கு பணிக்குழுக்கள் மற்றும் விநியோகர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்தை திரையிட்டதற்காக. தூத்துக்குடி மாநகரில் அமைந்துள்ள திரையரங்குகளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக்கும் பொழுதெல்லாம்
புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட்டத்திற்கு மாலை அணிவித்து பாலாபிஷேகம் மலரபிஷேகம் பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி ஆரவாரம் செய்து வரும் தூத்துக்குடி மாநகரை சேர்ந்த அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும்